பழனி மலை தனக்கு சொந்தம் என்று முருகன் கூறியது பற்றி தெரியுமா? அகத்திய முனிவரின் சீடர்களில் ஒருவர் இடும்பன். ஒருமுறை அகத்திய முனிவர் இடும்பனை அழைத்து வழிபாட்டிற்காக கைலையில் உள்ள சிவகிரி, சக்திகிரி என்னும் இரு மலைகளை கொண்டு வரச் சொன்னார். இடும்பனும் கைலை சென்று இரு மலைகளையும் இருபுறம் தொங்க காவடி போல் சுமந்து வந்தார். அதை கண்ட முருகன் இரு மலைகளையும் திராவினன் குடியில் நிலை பெறவும் இடும்பனுக்கு அருளவும் விரும்பி தன் திருவிளையாடலை நிகழ்த்தினார். இந்நிலையில் திராவினன் குடி வந்த இடும்பன் வழி தெரியாமல் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது குதிரையில் அரசர் வேடத்தில் வந்த முருகன் இடும்பனை சற்று ஓய்வெடுக்கும்படி அறிவுறுத்தினார். இடும்பனும் காவடியை இறக்கி வைத்து ஓய்வெடுத்தார். அங்கு ஓய்வெடுத்து விட்டு கிளம்பும் பொழுது இடும்பனால் மலையை தூக்க முடியவில்லை. அதில் குழம்பிய இடும்பன் சிவகிரி மலையில் ஒரு சிறுவன் கோவணத்துடனும் கையில் தண்டுடனும் நிற்பதை கண்டார். மேலும் சிறுவனை மலையை விட்டு கீழே இறங்கும்படி அறிவுறுத்தினார். ஆனால் சிறுவன் உருவில் இருந்த முருகன் மலை எனக்கே சொந்தம் என்று கூறி மறுத்து விடுகிறார். இதில் கோபம் அடைந்த இடும்பன் சிறுவனான முருகனை தாக்க முயன்றார். அப்பொழுது இருவருக்கும் இடையே நிகழ்ந்த யுத்தத்தில் இடும்பனை முருகன் வீழ்த்தினார். அதை கண்ட அகத்தியரும் இடும்பனின் மனைவியும் முருகனிடம் வேண்ட கருணையின் உருவான முருகன் இடும்பனுக்கு உயிர் கொடுத்தார். மேலும் முருகன் இடும்பனுக்கு அருளாசி புரிந்து தன்னுடைய காவல் தெய்வமாக நியமித்தார். அது மட்டுமல்லாமல் இடும்பன் போல் காவடி ஏந்தி சந்தனம், பால், மலர் போன்ற அபிஷேக பொருட்களை தன் சன்னதிக்கு எடுத்து வருபவர்களுக்கு நல்லருள் வழங்குவதாகவும் முருகன் வாக்களித்தார். இப்படித்தான் முருகனுக்கு காவடி எடுக்கும் வழக்கம் உருவானது. மேலும் முருகன் கோணத்துடன் நின்ற சிவகிரி மலையே இன்று பழனி மலை என்று அழைக்கப்படுகிறது.